வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்காக நான் கார்கே. தமிழகத்தை சார்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரானுடைய ஆளுநர் துணை ஜனாதிபதி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலில் என்டிஏவினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். யார் அறிவிக்கப்படுவார் அப்படின்ற பல பேச்சுக்கள் இருந்த சூழலில் ஒரு தமிழர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற நிறைய கேள்விகள் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய வெற்றிக்கான வாய்ப்பு என்ன அப்படின்றதும் கேள்விகள் தொடர்கிறது. தமிழக எம்பிக்கள் சிபிஆருக்கு ஆதரவளிக்க வேண்டும் அப்படின்னு திரு நயினா நாகேந்திரன் கூறுகிறார். அதே நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆதரவை கேட்டிருப்பதாக தொலைபேசி மூலமாக ஆதரவை கேட்டிருப்பதாகவும் தகவல். இந்தியா கூட்டணியும் தங்களுடைய குடியரசு துணைத் தலைவருக்கான வேட்பாளர் யார் அப்படின்றது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டாங்க. முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தை சார்ந்த ஒருவர் ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு செல்லும்போது அவரை ஆதரிக்கணும் அப்படின்னு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கோருகிறது. இது திமுகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியா, என்ன முடிவை எடுக்க போகிறது திமுக அப்படின்ற பல கேள்விகள் இருக்கிறது. இதன் பின்னணியில் தமிழ்நாட்டுக்கு நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் ஒரு காரணமா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இது பாஜகவுக்கு பலன் தருமா அப்படின்ற கேள்விகளும் தொடர்கிறது. விரிவாக வாதிக்கிறோம். துணை ஜனாதிபதி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் அரசியல் கணக்கு என்ன அப்படின்றதான் சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல நாகராஜ் ஆரம்பிக்கலாம். திரு நாகராஜ், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே அவர் மகாராஷ்டிராவுடைய ஆளுநர். அதை தாண்டி சில மாநிலங்களுடைய கூடுதல் பொறுப்பையும் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கு மேலே ஒரு உயரம் பாஜக கொடுக்குது, இல்லை என்டிஏ கூட்டணி கொடுக்குது அப்படின்னா அதில் அரசியல் கணக்கு இல்லாமல் இருக்காது. சட்டமன்ற தேர்தல், சாதிய பின்புலம், இது எல்லாம் சேர்ந்து ஆலோசனையில் அவர் வந்தாரா? இதனுடைய பின்னணி என்ன? சரி, முதல்ல அவருடைய தியாகத்துக்கு அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு ஆர்எஸ்எஸ் சுயம் சேவைக்காக, தமிழக பாஜகவுக்காக, மக்கள் சேவைக்காக உழைச்ச இத்தனை வருஷ ஜேர்னிக்கு அவர் கிடைச்ச மிகப்பெரிய மகுடம். மீண்டும் ஒரு தமிழரை பாஜக பெரிய இடத்துல தூக்கி வச்சிருக்கு அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அரசியல் கணக்கு அதற்கெல்லாம் தாண்டி ஒரு ராஜ்யசபாவில் ஹவுஸ் நடத்துகிற ஒரு வேலை விபிக்கு இருக்குது, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. அதை அனைத்து கட்சிகளுடன் ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய ஒரு வேலை இருக்குது. இது ஒரு அருண்ஜேட்லி மாதிரி ஒரு ஆள் வேணும். அருண்ஜேட்லி எப்படின்னா எல்லா கட்சிகளோடையும் ஒரு சமரச ஒரு இது பண்ணி எல்லாத்தையும் பண்ணுங்கப்பா, பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். அந்த ஒரு கெப்பாசிட்டி சிபிஆர் அண்ணன்ட்ட இருக்குது. அவர் எல்லா கட்சியோடும் நட்புடன் பார்க்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் மந்த் சென்னை வந்தபோது முதலமைச்சர் அவரை நேரில் சந்திச்சார். இது உடல்நல விசாரிச்சார். அவர் எல்லாரோடையும் நட்பு பாதித்து எல்லாரோடையும் ஒரு அனுசரித்து போகக்கூடிய ஒரு நபர். அதற்கு பெஸ்ட் சாய்ஸ் இன்னைக்கு பாஜக யார் இருக்கு அப்படின்னா மூணு ஹெவி வெயிட் இருக்காங்க. மூணு ஹெவி யார் பரிசீலனை பண்ணாங்க? அது நம்ம எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு தகவல் தான். ஜேபி நட்டா ஒரு பிரச்சனையில் இருந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிபிஆர் இருந்தாங்க சொல்றாங்க. பட் ஜேபி நட்டா வேற ஒரு சாய்ஸ்க்காக வேற ஒரு இதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒரு கேட் த்ரூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நட்டாவை பொறுத்தவரை. அப்போ எல்லா கட்சிகளும் இருக்கும். பிளஸ் ராஜ்யசபாவை நடத்தக்கூடிய ஒரு ஆள். ஆனால் எல்லா கட்சிகளும் இப்போ சிபிஆருக்கு தெரியாத அரசியல்வாதியே கிடையாது. இப்போ மகாராஷ்டிராவில் இருந்திருக்காரு, டெல்லியில் நிறைய நாள் இருந்திருக்காரு, காயர் போர்டு தலைவராக இருந்திருக்காரு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பேசிஸில் இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். தவிர ப்ளஸ் அவங்க தன்கரிடம் செய்த தப்பை இங்கே செய்யக்கூடாதுன்றதுல ஒன்று ரொம்ப கிளியராக இருந்தாங்க. இந்த ஃப்ரெண்ட்லி மூவ் இருக்கக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கணும் அப்படின்றதுலேயும் அவங்க ரொம்ப கிளியராக இருந்திருக்காங்க. என்டிஏ ப்ளஸ் வின்னபிலிட்டியும் இருக்கணும். அது சிபிஆருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. வின்னபிலிட்டி அப்படின்னா எப்படி பார்த்தாலும் நம்பரில் பிரச்சனை இருக்காது. ஆனால் நீங்கள் சொல்கிற வின்னபிலிட்டின்றது தமிழ்நாட்டில் அவருக்கு ஆதரவு இருக்கணும் அப்படின்றதா? எஸ், கண்டிப்பாக. தமிழ்நாட்டில் பாஜக எம்பியே கிடையாது. இல்ல, அப்படி நான் சொல்ல. தமிழ்நாட்டுக்கு பாஜக எம்பி கிடையாது. பட் தமிழ்நாட்டில் 40 பேர் எம்பி இருக்காங்கல்ல. தமிழ்நாட்டில் பாஜக எம்பி கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் 40 எம்பி இருக்காங்க. ஒரு தமிழரை உயர்த்தக்கூடிய ஒரு ஒரு சான்ஸ் இருக்கு. அது இன்னைக்கு இட்ஸ் ஆன் தமிழ்நாடு எம்பிஸ் ரோல். அவங்க ஆதரிக்கிறாங்க நிராகரிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஆனால் முக்கியமாக ராஜ்யசபாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப துல்லியமான மனுஷனாக சிபிஆர் அண்ணன் இருப்பார். அவர் எல்லாரோடும் நட்பு பாதிப்பார். இந்த விரோதி மனப்பான்மை கிடையாது, எல்லாரும் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு போகக்கூடிய நபர். அதற்கு சிபிஆர் அண்ணன் ரொம்ப கரெக்டான ஆளா இருப்பார் தான் பார்க்கலாம்.
ஓகே, கேட்போம் திரு செந்தில்வேல் அவர்கள்ட்ட. திரு செந்தில்வேல், இது தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் உயர்ந்த பொறுப்புக்கு போறாரு அப்படின்றப்ப எல்லாரும் ஆதரிக்கணும் அப்படின்னு பாஜகவை சேர்ந்த பலரும் சொல்றாங்க. இது ஒரு வகையில திமுகவுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழுத்தமா அல்ல செக்கா பார்க்கலையா? அப்படிலாம் ஒரு செக்கும் இல்லைங்க. இதுல என்ன திமுகவுக்கு என்ன அழுத்தம் இருக்கிறது? சரி, ஒரு வாதத்துக்கு நான் கேட்கிறேன் திரு கார்கே. முதல்ல இந்தியா கூட்டணியின் சார்பாக ஒரு தமிழரை அறிவிச்சிருந்தாங்கன்னு வைங்க. பாஜக ஒரு தமிழரை அறிவிச்சிட்டாங்க, அதனால நம்ம தமிழரை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி வேட்பாளர் ஆதரிச்சிருவாங்களா? எல்லா வேட்பாளர்களுக்குமே ஏதோ ஒரு அடையாளம் இருக்கும். மொழியாக அவர் ஒரு மாநிலத்தை சேர்ந்தவராக இருப்பார், மதத்தால் அவர் ஒரு மதத்தை சேர்ந்தவராக இருப்பார், சமூகத்தால் ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பார். உடனே அந்த சமூகத்திற்காக அந்த மதத்திற்காக அப்படியெல்லாம் இல்லை. நீங்க அப்படி பார்த்தா நான் என்ன சொல்றேன், இப்ப டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் செஞ்சார் இல்லையா? தமிழர், ஒரு தமிழரை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தலாமா அப்படிலாம் கேட்போமா? களத்துல எல்லா கட்சியும் தான் வேட்பாளர் நிறுத்துது, எல்லாரும் தான். இது இது இப்படி பார்க்கவே கூடாதுங்க. பாஜக ஒரு மூத்த தலைவரை வேட்பாளராக கலந்து இல்ல அந்த போட்டி மாநிலத்துக்குள்ள இருக்கும். டாக்டர் தமிழிசை எலிவேட் ஆகி போறப்ப கூட பலரும் வாழ்த்து தெரிவிச்சாங்க எதிர் முகாம்ல இருந்தே. இல்லைங்க, எதுவா இருந்தாலும் போட்டி தாங்க. இப்ப நாகராஜ் சொன்ன ஒரு கருத்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தளவுல ரொம்ப நாகரிகமான ஒரு அரசியலை பேணக்கூடியவர், மாற்று கருத்து இருப்பவர்களோடும் அவர் ஒரு நாகரிக அரசியலை செய்யக்கூடியவர், நட்புறவை பாராட்டக்கூடியவர். அவருடைய கருத்துல அவர் மிக உறுதியாக இருந்தாலும் மாற்று கருத்து வைத்திருப்பவர்களிடமும் அவர் ஒரு அன்பையும் பண்பையும் பேணக்கூடியவர். இப்ப மறைந்த திரு எல் கணேசன் அவர்கள் அதே மாதிரி சொல்லுவாங்க. சோ இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மரியாதைக்குரிய திரு ஹெச்ராஜ் அவருடைய பாலிடிக்ஸ் அது வேறையா இருக்கும். அவர் கொஞ்சம் என்ன சொல்றது, ஆக்ரோஷமான ஆவேசமான ஒரு அரசியலை செய்வார். அது ஒரு தடாலடியான அரசியலா இருக்கும். இப்ப அண்ணாமலை செய்யக்கூடிய அரசியல் ஒரு அதிரடி அரசியலா இருக்கும். சிபி ராதாகிருஷ்ணனுடைய அரசியல் அப்படி இல்லை, அது வேற ஒரு தளத்தில் இருக்கும். சோ இதையெல்லாம் கணித்து அவர்கள் அந்த இடத்துக்கு நகர்த்துவதுங்கிறது அவங்க. அப்புறம் நீங்க பேசுகின்ற பொழுது நாகராஜ் ஒரு வார்த்தையை சொன்னார், அதுவும் அந்த கருத்தில் நான் உடன்படுறேன். அதுதான் உண்மையான வாதம். ஆக்சுவலி ஜெகதீப் தன்கர் அவர்களால் ஏற்பட்ட தலைவலி தங்களுக்கு ஏற்படக்கூடாது என்று பாஜக தலைவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். சோ அவர்களுக்கு கன்வீனன்ட்டா ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கறதான் சிபிஆருடைய தேர்வுக்கு அதுவும் ஒரு காரணம். நான் என்ன சொல்றேங்க, நீங்க மரியாதை இப்ப சஞ்சய் ராவத் உள்ளிட்டவர்கள் ஒரு கேள்வி எழுப்புனாங்க. இப்ப இதெல்லாம் விவாதிக்கணும்ல திரு கார்கே. இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஒருவர் ராஜினாமா செய்தார். அவர் ஏன் ராஜினாமா செய்தார்? அவர் சொன்ன காரணம் உடல்நிலை சரியில்லைன்னு. ஒரே நாள்ல உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டார். அது உண்மையா? அதன் பிறகு அவர் யார்ட்டையாவது பேசினாரா? அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. எதிர்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டு சொல்லுது. அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. அவர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாராங்கிற கேள்வியை எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க. அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்ன? இதெல்லாம் பேசுபொருள் ஆயிருக்கணும். இந்த நாட்டில் பேசுபொருள் ஆகல. நீங்க அடையாள அரசியல் அப்படிங்கிறது அது உதவாது. ஒரு தமிழர் நாங்க இப்போ இவங்களை மரியாதைக்குரிய நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை குடியரசுத் தலைவர் ஆக்கினாங்க. பார்த்தீர்களா? ஒரு அவ்வளவுதான், மொத்த பழங்குடியின சமூக பிரச்சனையும் முடிஞ்சு போச்சா? அப்படி இல்லை. நீங்க தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மாட்டீங்க, கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க மாட்டீங்க, கீழடி அகலாய்வை நீங்க ஏற்றுக்கொள்ள மறுப்பீர்கள். அது கிமு 8ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னா நீங்க கிமு 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்ல. மரியாதைக்குரிய நம்முடைய ஐயா நயினா நாகேந்திரன் கீழடியாவது மேலடியாவது என்று கேட்பார். இப்படி நீங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் செய்ய வேண்டிய தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஏகமனதாக பாஜக எம்எல்ஏக்கள் 4 பேரை தவிர மற்ற எம்எல்ஏக்கள் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றிய மாநில இறையாண்மை மிக்க ஒரு மாநில அரசினுடைய சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்தத்துக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டீங்க. திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்தத்துக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டீங்க. இது எதையுமே செய்யாம உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த உறுப்பினர், மூத்த தலைவர், அவரை நீங்க குடியரசுத் தலைவர் துணை தலைவர் வேட்பாளராக முன்மொழிஞ்ச உடனேயே அடையாள அரசியல் சொல்ல முடியுமா? வெற்றி வாய்ப்பு நம்பர் அடிப்படையில இருக்கு. அதை தாண்டி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ராஜ்யசபா நடத்துறப்போ தமிழக எம்பிக்களுக்கான கூடுதல் வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்காதா? இல்ல அப்படியா? Do you believe this? நாளைக்கு அப்ப அவர் துணை குடியரசுத் தலைவர் ஆக்கின உடனே பாஜக தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு தீர்மானத்திலிருந்து எல்லாத்துக்கும் ஒப்புதல் கொடுத்துருவாங்க. குறைந்தபட்சம் எம்பிக்கள் பேசுறதுக்கு கூடுதல் நேரம் கிடைக்காதா? ஒரே இது என்னங்க பேசுறதுக்கு? நான் உங்களுக்கு சொல்றேன், சரி எல்லாரும் கூடுதல் நேரம் கொடுத்து பேசிட்டீங்க. இப்பவும் ஒரு சட்டம் இருக்குது கார்கே, கூடுதல் நேரம்லாம் இல்ல. எல்லா கட்சிக்கும் அவருடைய கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் என்னவோ அதன் அடிப்படையில் அந்தந்த கட்சிகளுக்கான நேரம் இருக்கிறது, அதை கொடுக்குறாங்க. அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால்
அந்த விவாதத்தில் பிரதமர் பங்கெடுக்கிறாரா, அந்த விவாதத்திற்கு பதில் அளிக்கப்படுகிறதா, அந்த விவாதத்தில் வைக்கப்படும் கேள்விகளுக்கு தீர்வு காணப்படுகிறதா அப்படின்னு கேட்டா அது $1 மில்லியன் கேள்வி. நீங்க எல்லாம் பேசுறாங்க, பேசுனதுக்கு என்ன பதில் வருது? நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க. நாளைக்கே ஒருவேளை தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வேட்பாளரை இந்தியா கூட்டணி முன்மொழிகிறது, ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர், தமிழ்நாட்டிலிருந்து முதன்முறையாக ஒரு பிரதமர், உடனே நீங்க எல்லாரும் வந்து பாஜக வந்து வாபஸ் வாங்கிற போதா? போட்டி தாங்க. பாஜக அவர்கள் தரப்பில் இன்னைக்கு அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்குது, அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தரை துணை குடியரசுத் தலைவர் ஆக்கணும்னு விரும்புறாங்க. இதுக்கு முன்பு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து ஆக்குனாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி மிக மூத்த ஒரு தலைவர், பாஜகவில் RSS இருந்தே வந்தவர், சோ பெரிய சர்ச்சைகளில் சிக்காதவர், மாற்று கருத்து உடையவர்களிடமும் நாகரிகமாக அரசியல் செய்யக்கூடியவர், அவர் பொருத்தமா இருப்பாரு. ஜெகதீப் தன்கர் மாதிரி நமக்கு வந்து ஒரு அவரால் எந்த சர்ச்சைகளும் ஏற்படாது. இந்த மாதிரி பல கால்குலேஷன் போட்டு அவர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அந்த இடத்துக்கு நகர்த்தி இருக்காங்களே தவிர இதனால தமிழ்நாட்டுடைய எல்லா பிரச்சனை, நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிச்சு உடனே காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு பதில் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைச்சீங்கல்ல, உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்னது, தமிழ்நாட்டிற்கு அது பெரும் கேடை விளைவித்தது. நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதனால காவிரி மேலாண்மை வாரியமே அமைச்சிருவோம். அப்படி அமைத்தீர்கள் என்றால் நான் சொன்ன மாதிரி நிதியை கொடுத்து, நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து கீழடி அகழாய்வை அங்கீகரித்து, சமஸ்கிருதத்தை விட தமிழுக்கு கூடுதலான நிதியை ஒதுக்கி, அல்லது குறைஞ்சபட்சம் சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ஒரே மாதிரியான நிதியாவது கொடுத்து இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களும் செய்யக்கூடிய நன்மை. உங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தரை வந்து வேட்பாளர் ஆக்குனதுனாலேயே தமிழ்நாட்டிற்கு என்ன நன்மை போகிறதுன்னு எனக்கு தெரியல. கேப்போ காங்கிரஸ் திரு இதாயதுல்லா இணைந்திருக்கிறார், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் வந்து திரு சேலம் மணியன் அவர்கள்ட்ட, திரு சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார், ஓகே வரவேற்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை தாண்டி என்னதான் இருந்தாலும் அவர் பாஜகவை சார்ந்தவர், பாஜகவில் வளர்ந்தவர், இன்னைக்கு அவர் ஆளுநராக இருக்கலாம், அது பாஜக அவரை எலிவேட் பண்ணுது. இதனால ஒட்டுமொத்த தமிழக பிரச்சனையும் ஒட்டுமொத்த தமிழர் பிரச்சனையும் தீந்துருமா? இது ஒரு அடையாள அரசியல் அப்படின்னு பாக்குறாங்க. கார்கே அதுக்கு முன்னாடி ஐயா மணிகண்டன் அவர்கள் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். மாற்று கருத்து இருந்தாலும் அவருக்கு சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு நான் சொல்லிடுறேன். ஐயா தொடரட்டும். ஓகே மணிகண்டன். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்படின்னு ஏறத்தாழ 20 நாளைக்கு முன்னாடியே உங்க தந்தி டிவிட்ட நான் பிரத்யேகமா பகிர்ந்து கொண்டேன். அப்படிங்கறத இந்த நேரத்துல எனக்கு நானே ஒரு சபாஸ் சொல்லிக்கிட்டு அதை ஒரு என்டாஸ் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்கூப் நியூஸோட உங்களுக்கு ஆரம்பிச்சுட்டு செந்தில் வரலான்னு இருக்கிறேங்க. முதல்ல ஸ்கூப் நியூஸ் என்னன்னா, ஆமா கடைசியா தான் சொல்லுவாங்க. ஆமா முதல் ஸ்கூப் நியூஸ் என்னன்னு கேட்டு, ஆமா இல்ல முதல்ல சொல்லிடுறேன் நானு. தமிழகத்தின் NDA கூட்டணி தலைவர் என்ற முறையில் திரு சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் 21ஆம் தேதி பண்றதுக்கு திரு JB நட்டா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவசியமா நீங்க இதுல கலந்துக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா அவர் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அதிமுக சார்பாக 2ஆம் கட்ட பெருந்தலைவர்கள் அந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்வுல பங்கேற்க போறாங்க அப்படிங்கிற முதல் ஸ்கூப் நியூஸ் சொல்லிட்டு, 2வது ஸ்கூப் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உண்மையாலுமே இந்தியர் தானா அப்படின்னு கேட்ட ராகுல் காந்தி தலைமையில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி சார்பா யாரு வந்து துணை ஜனாதிபதி வேட்பாளரா போட போறாங்கன்னா, நான் கேள்விப்பட்டது நம்ம அண்ணன் இதாயத்துல்லாவை போட போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால அது உண்மையா இருந்தா அதுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்ப செந்தில்வேல் கேட்ட விஷயத்துக்கு வரங்க. அதாவது ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறப்ப ஒரு தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில எல்லாம் நம்ம யோசிக்க கூடாதுங்க, பேசக்கூடாதுங்க அப்படின்னு ரொம்ப நமக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல அறநெறி வகுப்பெடுத்தாரு. திரு R வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் தமிழர் என்ற அடிப்படையில் புரட்சி தலைவர் MG ராமச்சந்திரன் அவர்கள் எவ்வளோ அன்னைக்கு முன்ன நின்று அவர் துணை ஜனாதிபதி ஆகிறதுக்கு அவர் பாடுபட்டாரு, அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் எவ்வளவு உதவி புரிஞ்சார் அப்படின்னு அண்ணன் இதாயத்துல்லா அவர் வர்றப்ப ஒரு என்டாஸ் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். திரு அப்துல் கலாம் அவர்கள் முதல் முறை வேட்பாளராக ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது கூட்டணியிலே இல்லாத அதிமுக, ஆனால் அவர் ஒரு தமிழர், உலகம் போற்றும் உத்தமர் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை ஆதரிச்சது. 2ஆம் முறை அப்துல் கலாம் அந்த பதவிக்கு தான் போட்டியிட விரும்பினப்ப கலாம் என்றால் கழகம் அப்படின்னு சொல்லி அவர் ஆசை மேல மண்ணள்ளி போட்டு கலாமை அசிங்கப்படுத்தி அவர் அந்த போட்டியிலிருந்தே ஓட வச்சது திமுக அப்படிங்கிற வரலாறு சொல்லிட்டு, அதே மாதிரி திரு தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவுடைய தலைவராக மாநில தலைவராக பொறுப்பேற்றப்ப ஜெயலலிதா மேடம் அவர்கள் வந்து எதிர்த்தரப்புல இருந்தப்பி ஒரு பெண் என்ற அடிப்படையில் தமிழிசையை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொன்னதையும் செந்தில்வேலுக்கு நான் சொல்லிட்டுங்க.
ராம்நாத் கோவிந்தன் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து ஜனாதிபதி வேட்பாளரா பாஜக நிறுத்தினப்ப யஸ்வந்த் சின்ஹா அப்படிங்கிற ஒரு பூணூல் போட்ட பிராமணனை ஆதரிச்சு ஓட்டு போட்டவங்க திமுக அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லிடுறேங்க. துணை ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் ஒரு தமிழன் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த காலத்திலையும் ஆதரிச்ச கட்சி இல்ல திமுக. ஏபிஜே அப்துல் கலாம் இரண்டாவது முறை ஜனாதிபதியா நிக்கிறப்ப கலாம் என்றால் கழகம் என்று சொல்லி அவர் அந்த போட்டியிலிருந்தே விலக வச்சது திமுக அப்படிங்கிறது தெரியும். ஜி.கே. மூப்பனார் என்ற பச்சை தமிழருக்கு பிரதமராக வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை கட்டையை போட்டு கெடுத்தது திமுக அப்படிங்கிற வரலாறு எல்லாத்துக்குமே தெரியும். தற்போதைய பச்சை தமிழர் சிபி ராதாகிருஷ்ணன் இவங்க ஆதரிப்பாங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால நிச்சயமா அவங்க ஆதரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதுல சிபி ராதாகிருஷ்ணனை தேர்ந்தெடுத்ததுல என்ன கணக்கு இருக்குது, இதுல பின்புலம் என்னன்னு கேட்ட அந்த விஷயத்துக்கு வரங்க. கட்சியில் அவர் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அவர் கொடுத்த பங்களிப்பு முதல் காரணம். நேத்து அண்ணாமலை செய்ததை 2004 மாநில தலைவராக இருக்கிறப்ப தமிழகம் முழுக்க ஏறத்தாழ ஒரு 8000 கிராமங்களுக்கு பாத யாத்திரை மூலமா போய் பாஜக கட்சியை இலகணேசன் இந்த கட்சியினுடைய தாய்மானவன் என்றால் அதன் தகப்பன் அப்படின்னு இந்த கட்சியை எல்லா பக்கமும் வளர்த்துற அவரோட அந்த சீனியாரிட்டி காரணம். 99லயே நான் இது யாரோ இது சொல்லாத ஒரு நியூஸ் சொல்றேன். 99லயே வாஜ்பாய் மந்திரி சபையில இணையமைச்சரா பதவி வாய்ப்பு கிடைக்கப்பெற்ற திரு சிபி ராதாகிருஷ்ணன் பாஜகவின் சில உள் சதுரங்க விளையாட்டு காரணமா அந்த வாய்ப்பு கிடைக்காம பறிபோயும் கட்சியில தீவிரமா அதை பத்தி கவலைப்படாம பணியாற்றுன அவரோட விசுவாசத்துக்கு இன்னைக்கு இது கிடைச்ச பரிசா நான் நினைக்கிறேன். 2002 குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் உட்கட்சியிலேயே மோடிக்கு ஒரு சர்க்கிள் ஏற்பட்டப்ப திரு நரேந்திர மோடி அவர்களை கூட்டிக்கிட்டு வந்து தமிழக தலைவராக இருந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் பல கூட்டங்களை இங்க நடத்தினார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் காரணம். கடந்த 2024 தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி நாம 5 சீட்டோ 7 சீட்டோ தனித்து நின்று வெற்றி பெற முடியாது, அதிமுகவோடு கூட்டணி பிரிச்சது பெரிய தவறு, இது நமக்கு தோல்வியைத்தான் தருன்னு மிக துல்லியமா தமிழக அரசியல் களத்தை திரு பிரதமர் அவர்கிட்டையும் உள்துறை அமைச்சர்கிட்டையும் எடுத்து சொன்ன அந்த அரசியல் வியூகம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நீங்க சும்மா கவர்னரா அந்த சீட்ல உட்கார்ந்துருந்தீங்கன்னாவே பல கோடிகள், ஏன்னா வந்து நிலக்கரி சுரங்கங்கள் இயற்கை இதெல்லாம் உள்ள சுரங்கம், அந்த இடத்துல கவர்னரா இருந்து கரம் சிரம் புறம் நீட்டாமல் இருந்த நேர்மை ஒண்ணு. கேபிட்டல் சிட்டி ஆஃப் எக்கனாமிக் சிட்டி நம்ம மும்பையோட மகாராஷ்டிரா கவர்னரா 1 ஆண்டுகள் இருந்து கூட மிக நேர்மையான ஒரு கவர்னரா இருந்த கூடுதல் தகுதி ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். தமிழகத்தை சார்ந்தவர் என்ற கூடுதல் தகுதி ஒண்ணு, ஓபிசிங்கிற கூடுதல் தகுதி. அந்த காலத்திலேயே ஹிந்தி தெரியாது போடான்லாம் சொல்லாம ஹிந்தியை நல்லா படிச்சு ஹிந்தி தமிழ் ஆங்கிலம் 3லயும் புலமை பெற்றதுனால அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறத வழி இதுக்கு வேற எந்த அரசியல் காரணமும் இருக்கிறதா நான் பார்க்கல. கார்கே இல்ல அரசியல் காரணம் இல்லைன்றீங்க, நம்ம விவாதிப்போம். திரும்ப முடிச்சுங்க செந்தில். சரி, குறுக்கீடு மட்டும் அப்புறம் இதே அதோட விரிவா போகணும். இல்ல ஓகே, எனக்கு ஒரு சின்ன குறுக்கீடு தான். அதாவது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவிக்கப்பட்ட போது இந்த நாட்டிற்கு பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவித்த பாகிஸ்தானின் மீது துல்லிய தாக்குதல் நடத்தியது நம்முடைய இந்திய ராணுவம், பெருமை மிகு ராணுவம். அதை தலைமை தாங்கி நடத்தியவர் சோஃபியா குரேஷி. அந்த சோஃபியா குரேஷியை கூட இஸ்லாமியராக அடையாளம் காட்டிய இழிவான சிந்தனை கொண்ட கட்சி தான் பாஜக. மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் ஷா உங்கள் சகோதரியை கொண்டு உங்களுக்கு பதிலடி கொடுத்தோம் என்று சொன்னார்கள். இவர்கள் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கூட இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோடு தொடர்புபடுத்தி பேசியவர்கள். அடையாள அரசியலுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் பயன்படுத்துறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. இவர்கள் வந்து நான் அடுத்த சுற்றுல பேசுறேன். இத காங்கிரஸ் கட்சி எப்படி ஒரு வேட்பாளர் நிறுத்துவாங்க இந்தியா கூட்டணி சார்பா? இது தமிழக காங்கிரஸ் எப்படி பார்க்கும்? தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் போறார், மற்றவங்களை விடுங்க. தமிழ்நாட்டில இருந்து காங்கிரஸுக்கான எம்பிக்கள் இருக்காங்க 10 பேர், தமிழகம் புதுவையும் சேர்ந்து. அவங்க என்ன முடிவெடுப்பாங்க, என்ன நிலைப்பாடு? தமிழ்நாட்டு காங்கிரஸ் மட்டுமல்ல, இந்தியா கூட்டணி உள்ள பெரும்பாலான கட்சிகள் நிச்சயமாக சகோதரர் சிபி ராதாகிருஷ்ணனுடைய அந்த குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் விஷயத்தில் எதிர்ப்பாகத்தான் இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. தங்க ஊசினா கண்ணில் குத்திக்க முடியாது. தமிழர் என்பதற்காக வேண்டி எத்தனையோ தமிழர்கள் இங்கிருந்து போனாங்க, பலவேறு வகையிலையும் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்தாங்க. தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் யார் ஆதரவாக இருப்பார்கள் என்பதுதான் முக்கியம். எனக்கு நண்பர் தான் சிபி ராதாகிருஷ்ணன். சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு தமிழர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம வரவேற்போம், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நிகழ்ச்சிக்கு வருவோம். இத்தனை ஆண்டுகளாக அவர் ஆளுநராக இருக்கும் பொழுதோ அதற்கு முன்னதாகவோ
தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியிலேயே ஒக்கி புயலிருந்து பல்வேறு புயல் வந்தப்போ கொடுக்கணும்னு என்னைக்காவது ஒன்றிய அரசு பாஜக அரசு இந்த 2014 இதுவரையும் தமிழ்நாட்டுடைய நிதி பிரச்சனையாகட்டும் அல்லது புயல் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது எந்த வகையில் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு மெட்ரோவில் பணம் கொடுக்காம இருக்கீங்க அதை கொடுங்க. அதே மாதிரி என்னைக்காவது கேட்டிருந்தாருன்னா உள்ளபடியே நாம் பாராட்டணும். தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழர்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு தமிழர் என்று நாம் பாராட்டலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர் என்பதால் பொதுவாக ஆர்எஸ்எஸ் காரர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து நாங்கள் எந்த அரசியலிலும் ஈடுபட மாட்டோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரு மோடி அவர்கள் வந்த பிறகும் அதுக்கு கொஞ்சம் முன்னாலேயும் அதிகமான ஆர்எஸ்எஸ் காரர்கள் ஆளுநர்களாக, அதே போன்று துணை குடியரசுத் தலைவராக, அதே போன்று பல்வேறு பொறுப்புகளிலே வந்ததன் விளைவு என்ன நடக்குன்னா, உங்களுக்கு தன்கர் அவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், உச்ச நீதிமன்றத்தை எடுத்து கேள்வி கேட்டார். உங்களுக்கு அதாவது குடியரசுத் தலைவராக கேள்வி கேட்கிறார். அப்ப இந்த மாதிரி அத்துமீறி செய்யக்கூடிய ஒரு சூழல் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு வரத்தான் செய்யும். இல்ல அதுல எல்லோரிடமும் நல்ல பெயர் கொண்டவர் சிபிஆர். அரசியல் ரீதியாக அவர் வேற கட்சியில் இருக்கலாம், எதிர்முகாமை சேர்ந்தவங்களும் அவரை தனிப்பட்ட முறையில் வந்து மதிப்பாங்க அப்படின்ற ஒரு இடம் பார்க்குறாங்கல்ல. நான் மீண்டும் சொல்றேன், எனக்கு நண்பர் அவர் தங்க ஊசி என்பதால் நம் கண்களில் குத்தி கொள்ள முடியாது, தமிழர்களுடைய கண்களில் குத்தி கொள்ள முடியாதுங்கிற ஒரு மறைமுகமாக சொல்றேன். அவர் தமிழர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, என்னுடைய நண்பர், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஒரு தமிழர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக இதுவரை ஏதாவது ஒரு துரும்பை தூக்கி போட்டிருக்கிறாரா? நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஒன்றிய அரசு கொடுத்தது. ஒன்றிய அரசு இன்னைக்கு வரையுமா ஒரு எய்ம்ஸ், எல்லா மாநிலங்களிலும் எய்ம்ஸ் வந்துருச்சு. 2016க்கு பிறகு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ்லாம் வந்துருச்சு. ஆக தமிழ்நாட்டில் கொடுக்கணும். நான் ஆர்எஸ்எஸ் ஆக இருந்தாலும், நான் பாஜகவாக இருந்தாலும் மத்திய அரசை நான் வேண்டுகிறேன் என்று ஒரு வார்த்தை இதுவரை சொல்லிதான் நான் உள்ளபடியே சிபிஆரை பாராட்டுவேன். தமிழ்நாட்டு பிரச்சனைகளில், தமிழ்நாட்டு நிதி ஒதுக்குவதில், தமிழ்நாட்டுடைய தேவைகளில் அதை நீட்டு இருக்கட்டும். இவ்வளவு இந்தியா முழுக்க நீட்டு இருந்துட்டு போகுது, தமிழ்நாட்டில் இருக்க வேணாம், தமிழ்நாட்டில் மக்கள் வந்து அதை வெறுக்கிறாங்க சொல்லி இருக்கலாமே. அவரு துணை குடியரசுத் தலைவர் ஆனதற்கு பிறகு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா இதெல்லாம் சொல்லாம இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்றேன், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலைன்னா எந்த பதவியுமே இல்லாதப்ப எதைனாலும் பேச முடியும். ஆனால் ஒரு பொறுப்புல பதவிக்கு வந்த பிறகு அதையெல்லாம் பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு தமிழ்நாட்டுக்காரன்னு பேச முடியாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, நான் வந்து பொதுவானவன், எல்லாருக்கும் பொதுவானவன் சொல்லுவாங்க. இதுவரையும் கேட்டுக்கலாம். இதுவரையும் தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக கேட்காத ஒருவர் எப்படி இதை செய்வார்? அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பல நேரங்களில் இவர் ஒரு வித்தியாசமான ஆர்எஸ்எஸ் காரர், நல்லவர், வல்லவர், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. அப்படி இருந்தவர் ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்த பொழுது, கோவை கலவரமோ குண்டுவெடிப்படும் போது அவர் ஒரு நல்லிணக்கமாக இருந்து இப்படி இல்லாமல் ஆக்குனதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாரா? இப்படி பல கேள்விகள் வந்து எழுகிறது. அவர் முயற்சி எடுத்தார். நல்லவர், முயற்சி எடுத்தார். என்ன முயற்சி? சிபி ராதாகிருஷ்ணன் முயற்சி எடுத்தார். அந்த கலவரத்தை தடுப்பதில் சிபி ராதாகிருஷ்ணன், எஸ்ஆர் சேகர், இவங்கெல்லாம் வந்து எஸ்ஆர் சேகர் வந்து பெட் ரிட்டன் எஸ்ஆர் சேகர் சார் அன்னைக்கு வந்தாங்க. என்ன சார் நீங்க திமுக ஆட்சியில பல வார்த்தைகள் மிரட்டல் காங்கிரஸ் கேட்க வச்சிருக்கா? பிரதமர் கோவை வந்தப்போ காங்கிரஸ் இல்ல இவர் ஆர்எஸ்எஸ் க்கு அண்ணனா பேசிட்டு அரசியல் பேசுறாரு. இல்ல சார், நான் காங்கிரஸ் இருக்கதா சார் தப்பு இல்ல. உங்களை யார் மறுக்கறீங்க? இல்ல நீ தப்பா சொன்னீங்க. அது நான் சொன்னேன். எஸ்ஆர் சேகர் இங்க பாருங்க, நீங்க சொன்னீங்க தப்பான விஷயம் சொன்னீங்க. இல்ல அது தப்பு தப்பு திரும்ப பாருங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்க? இல்ல பல கரவரங்களை உருவாக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் இல்ல சார், இல்ல நீங்க சமாதான முயற்சி எடுத்தாரான்னு கேட்டீங்க. ஆமா எடுத்தாரு, பண்ணாருங்க, பண்ணிருக்காரு. சிபிஆர் வைத்திருந்தாங்க. சிபிஆர் எச்ராஜா, எஸ்ஆர் சேகர், சிபிஆர் எச்ராஜா, எஸ்ஆர் சேகர் அவரே பேசுறாரு. நான் எல்லாம் சொல்றேன். ஓகே, இல்ல நீங்க கேட்ட பதில் சொல்லலாம். யாரா இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு விரோதமாக நடந்தவர்கள், தமிழர் மத கலவரத்தை உருவாக்கியவர்கள். இல்ல சார், நீங்க கோவை குண்டுல யார் அரெஸ்ட் ஆனாங்க சார்? கோவை குண்டுல யார் அரெஸ்ட் ஆனாங்க? பாருங்க, கோவை குண்டுல யார் அரெஸ்ட் ஆனாங்க? ஒரு நிமிஷம். நீங்க கோவை குண்டு வெடிப்புக்கு அங்க கொண்டு போகாதீங்க. இவர் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். அந்த அடிப்படையில் அங்க கொண்டு போய் நீங்க இது பண்ண தேவையில்லை. இப்போ சொல்றேன், அவர் நினைத்திருந்தால் அன்னைக்கு ஒரு முக்கியமான தலைவர் எத்தனையோ நிலைகள்ல தடுத்திருக்க முடியும். என்ன செஞ்சாங்க இவங்க தெரியுமா?
தப்பு செஞ்ச பாஜக காரர்களையும் RSS காரர்களையும் வெளியே எடுத்து விட்டார்கள். ஆனா அதுதான் என்ன ஜட்ஜ்மென்ட் என்ன சொல்ல சார்? வரேன். சார் நம்ம எதை நியாயப்படுத்த வேண்டும் சார் இது ஒரு தப்பான வாதம். அவர் தப்புனா நான் தப்புன்னு சொல்லுவேன். சரி, நீங்க அந்த இஷ்யூ விட்டுருங்க. இல்ல அந்த இஷ்யூ விட்டுருங்க. நம்ம டாபிக் டைவர்ட் ஆயிரும். இது அவதூறு. டாபிக்ல வரேன். இப்போ நான் சொல்றேன். உங்க கருத்து தான் அவதூறுன்றாரு. அவர் செய்திருக்க முடியும் தான் நான் சொல்றேன். அவர் செய்யவில்லை என்பது வேறு. ஆனால் அவர் நினைத்திருந்தால் செஞ்சாங்கன்றாரு சார். அதை என்ன பண்றீங்க? 8 பேர் கமிட்டி சார். 8 பேரோட பேர் சொல்றேன். எஸ்ஆர் சேகர் சார்ல கூட்டற. எஸ்ஆர் சேகர் வாஸ் பெட்ரிடன் அன்னைக்கு. ஓகே 8 பேர் கமிட்டி இருக்காங்க. ஓகே பிஜேபி ல இருந்து. ஓகே கேப்போம் ரெண்டு கேள்வி இருக்கு. ஓகே இதெல்லாம் சொல்லல. அவர் இடைமறிச்சிட்டார். ஒண்ணும் பேச முடியல. நான் சொல்வது என்னன்னு சொன்னா, ஒரு பொறுப்பான பதவி இன்றைக்கு மாநிலங்களவை சமீப காலமாக ஜெகதீப் தன்கர் வந்த பிறகு எவ்வளவு மோசமாக நடந்தது என்பது எதிர்க்கட்சியுடைய குற்றச்சாட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல RSS பின்புலம் கொண்ட ஒருவர் வரும்பொழுது நிச்சயமாக மாநிலங்களவை இன்னும் மோசமாகும். நான் இப்போ சொல்றேன், பாஜகவை சார்ந்த யாராவது வரட்டுங்க, அது RSS பின்புலம் இல்லாத எத்தனையோ பாஜக தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம் கொடுப்பதில்லை? இதுதான் முக்கியம். கேப்போம் முடிவு பண்றதுக்கு நாங்க முடிவு பண்ணோம் சார். நான் கேட்கிற கேள்விக்கு சார் நீங்க யார் சார் எனக்கு எதிரா பேசுறதுக்கு? என்ன கருத்துக்கு நீங்க சார் பேச முடியும்? ஓகே இல்ல கருத்துக்கள் கருத்து வைங்க. ஓகே விவாதிப்போம் சண்டை ஓகே கேட்கலாம். திரு செந்தில்வேல் ராஜ்நாத் சிங் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின்ட்ட ஆதரவு கேட்கிறார். டாக்டர் தமிழிசை சொல்றாங்க தமிழருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, திமுக போன்றவர்கள் அப்படிலாம் இல்லவே இல்லைன்னாங்க, அதனுடைய ரியல் எடுத்துக்காட்டு இப்போ பாருங்க அப்படின்றாங்க. அப்போ ஒரு முடிவெடுக்க வேண்டிய தேவை திமுக ஏற்பட்டிருக்குல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் திருப்பி சொல்றேன். இதற்கு முன்பாக பேசிய நண்பர் சேலம் மணிகண்டன் கூட சொன்னாரு, மரியாதைக்குரிய ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் பிரதமராகும் வாய்ப்பை திமுக தடுத்து நிறுத்தியதாக. உள்ளபடி அன்னைக்கு தடுத்து நிறுத்தியது யாரு? உலகத்துக்கே தெரியும், பாஜக தான் அந்த திட்டமிட்டு சதி செஞ்சு தடுத்து நிறுத்தியது. திமுகவுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? திமுக அன்னைக்கு எத்தனை எம்பிக்கள் அது தெரியுமா? 18 எம்பிக்கள் இருந்தாங்க. பாஜக எத்தனை எம்பிக்கள் தெரியுமா? 161 எம்பிக்கள். பாருங்க போற சார் நீங்க பேசும்போது நான் குறுக்கிடவே இல்ல சார். சார் உங்க நேரத்துல நீங்க குறுக்கிடவே சார். உங்க நேரத்துல நீங்க பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம் மணிகண்டன் சார், உங்க நேரத்துல நீங்க பேசலாம் கண்டிப்பா. ஒரு நிமிஷம் வெளிப்படுத்துங்க, நான் பேசுறேன். உங்க நேரத்துல அவர் பேச சொல்லுங்க. அவர் நேரத்துல அவர் பேச சொல்லுங்க, நான் பேசுறேன். ஐயா ஒரு நிமிஷம். ஒரு பத்திரிகையாளர் பேர்ல போய் சொல்லாமா? அன்னைக்கு பாஜக எதிர்க்கட்சி நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் என்ன போய் பேசுறீங்க? நீங்க தனியா மேடை போட்டு பொதுக்கூட்டம் பேசலாம். இதெல்லாம் நீங்க பொதுக்கூட்ட மேடையில பேசுங்க. விவாதம்னா என் நேரத்துல என்ன பேசுறீங்க? உங்க நேரத்துல நீங்க பேசுங்க. முதல்ல அந்த அரசியல் பண்பை நாகரிகத்தை வச்சுக்கோங்க. நான் என் நேரத்துல என்ன பேசும்? ரைட் காரிகை. நான் திருப்பி சொல்றேன், பாஜக தான் சதி செய்து ஒரு பச்சை தமிழரை பிரதமராக விடாமல் தடுத்தது. எந்த அடிப்படையில் சார்? எந்த அடிப்படையில்? ஜனதா தளத்திற்கு 40 நான் எந்த அடிப்படையில்னா எப்படி திமுக தடுத்துன்னு அவர் சொல்றாரோ அதே அடிப்படையில தான். அதுக்கு நான் சான்று கூட தர்றேன். 46 எம்பிக்கள் அன்னைக்கு ஜனதா தளத்தில் இருந்தாங்க, 32 எம்பிக்கள் சிபிஎம்ல இருந்தாங்க, காங்கிரசுக்கு 140 எம்பிக்கள், தமாகவுக்கு எத்தனை எம்பி தெரியுமா? அன்னைக்கு 20, திமுகவுக்கு 18. 20 எம்பி இருக்கிற ஒருத்தரை பிரதமராக விடாம 18 எம்பி வச்சிருக்கிற ஒரு தடுத்துற முடியுமா? முடியாது. நான் என்ன சொல்றேன், ஒரு ஜி.கே. மூப்பனார் என்ற ஒரு பச்சை தமிழர் பிரதமராக வேண்டும் என்ற ஒற்றை உயர்ந்த நோக்கத்தில் 161 பாஜக எம்பிக்களும் ஜனதா தளத்தினுடைய 46 எம்பிக்களுடைய ஆதரவோடு, அல்லது நீங்க ஆதரிக்காட்டாலும் பரவாயில்ல, பச்சை தமிழர் ஒருவர் ஜி.கே. மூப்பனார் பிரதமராகணும்னு 161 பாஜக எம்பிக்களும் ஆதரவு கொடுத்திருக்க வேண்டியதானே? ஏன் அன்னைக்கு ஆதரவு கொடுக்கல? ஏன்னா அவர் காங்கிரஸ், தமாக, நீங்க பாஜக. தமிழர் என்பதால நீங்க ஆதரிக்க மாட்டீங்க, அதானே? அதேதான் இங்கேயும். என்ன எனக்கு புரியவே இல்லை. நீங்க அன்னைக்கு 161 எம்பி வச்சுட்டு ஜி.கே. மூப்பனார் ஆதரிக்க வேண்டியதானே சார்? அப்புறம் அப்துல் கலாமை நாங்க வந்து இதான் சொல்றேன் அடையாள அரசியல். நீங்க அப்துல் கலாமை வந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஆக்கிட்டோட நீங்க இஸ்லாமியர்களின் நண்பரா? அப்ப பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வல்லுறவு செய்தது யார்? அந்த 11 கொடும் குற்றவாளிகளை விடுதலை செய்தது யார்? சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்தது யார்? நீதிமன்ற காரி துப்பிச்ச இவ்வளவு கடுமையான கொடும் குற்றவாளிகளை, ஒரு 5 மாச கர்ப்பிணியை கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சு அவ கையில இருக்கிற 3 வயசு குழந்தைய புட்டிங்க அடிச்சு கொன்ன கொடும் குற்றவாளிகள் 11 பேரை எதுக்கு வெளியில விட்டீங்கன்னு கேட்டாங்களே, அதுக்கு யார் பேர் சொல்றது? நீங்க வந்து நரோடா பாட்டியால வந்து ஏகப்பட்ட இஸ்லாமியர்களை ஒரே இடத்துல கொன்று குவித்த நீங்க வந்து மனோஜ் குக்ரானி
முதல் குற்றவாளி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியை பரோல்ல வெளியில விட்டுட்டு அவர் பொண்ணுக்கு பாயல் குக்ரானிக்கு அதே நரோடா பாட்டிய தொகுதியில சீட்டு கொடுத்தீங்களே போட்டியிடுவதற்கு. இதெல்லாம் இஸ்லாமியர்களினுடைய இவ்வளத்தையும் பண்ணிடுவீங்க. இதெல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு அப்துல் கலாம், அந்த அப்துல் கலாம் இதை எதையுமே கண்டிக்காதவர், அதனால உங்களுக்கு அப்துல் கலாம் ஏறாப்படுவாரு. அப்ப உங்களுடைய கொள்கைகளை அவங்க கேட்கறது இரண்டாம் முறை அப்துல் கலாம் இல்ல அவர் கேட்கறது இரண்டாம் முறை ஒரு தமிழர் ஜனாதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பை தடுத்த திமுக. சார் இது தமிழர் இல்லைங்கிறதே பிரச்சனை இல்லை சார், எனக்கு புரியவே இல்லை. நான் என்ன சொல்றேன், திருப்பி நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தமிழர் பிரதமராவது மட்டும்தான் நோக்கம்னா அன்னைக்கு ஜி.கே. மூப்பனார் 161 எம்பிக்கள் ஆதரிச்சிருக்கணுமே. இப்ப நான் நாளைக்கு என்ன சொல்றேன், நான் ஒரு வாதத்துக்கு சொல்றேங்க, ஒரு வாதத்துக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நீங்க பிராக்டிகலா மனம் திறந்து பேசுங்க. ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர், மற்றவர்களோடு இணக்கமாக இருக்கிறார் என்பதெல்லாம் வேற. ஆனால் ஐடியாலஜி அவர் RSS இருக்கிறார், முரண்பாடு. சிபி ராதாகிருஷ்ணனை விட வயதில் மூத்தவர், அரசியல் அனுபவம் கொண்டவர், சிபிஆரும் மதிக்கக்கூடியவர், இந்த அரங்கில் இருக்கக்கூடிய எல்லோரும் மதிக்கக்கூடியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். நாளைக்கு நல்லக்கண்ணு தோழரை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கிறோம்னு வச்சுக்கங்க, மோடியும் அமித்ஷாவும் ஆதரிச்சிருவாங்களா? பாஜக ஆதரிச்சிருமா? என்ன வாதம்? எப்படி ஒரு அவரை கம்யூனிஸ்டா தான் பார்ப்பாங்க. அதே தாங்க இங்கேயும். நான் ஒன்னு சொல்றேன், நீங்க குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் எல்லாம் ஈஸியா அறிவிக்க முடிஞ்சிருச்சு பாஜகவால. இன்னி வரைக்கும் பாஜக தலைவர் யாரும் ஏன் உங்களால அறிவிக்க முடியல? அவருக்கு பதவி முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் அறிவிக்க முடியல? ஏன்னா அங்க அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது. திருப்பி சொல்றேன், ஏன் சிபிஆர்ங்கிறதுக்குள்ள நான் முதல் சுற்றுல அன்பு தம்பியோட கருத்தை நான் உடன்படுறேன். RSS செக் வச்சுக்கிட்டே இருக்கு மோடிக்கு. இதுவரைக்கும் RSS பற்றி பேசாத மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இந்த சுதந்திர தின விழாவில் கொடியேற்றி வைத்துவிட்டு RSS மாநாளாக புகழ்ந்ததனுடைய நோக்கம் என்ன? இதுவரைக்கும் RSS அலுவலகத்திற்கு போகாதவர் இப்ப RSS அலுவலகத்துக்கு சமீபத்தில் போனதற்கு காரணம் என்ன? ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை, ஏன்னா RSS தலைவர் மோகன் பகவத் செக் வச்சிட்டாரு, 75 வயசு முடிஞ்சிருச்சு, வீட்டு கிளம்புங்கிறாரு இந்த நவம்பர் மாதத்தோடு. அப்ப RSSக்கு இணங்கி போக வேண்டிய ஒரு நெருக்கடி அவருக்கு வருது. RSS யாரை கைகாட்டுகிறதோ அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு வருகிறது. அப்ப RSS மிக மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய, மிக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஒருவரை கொண்டு வர வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கிறது. ஒன்று. இன்னொன்று நான் சொல்லிடுறேன், மற்ற மாநிலங்களில் இருந்து ஏன் தேர்ந்தெடுக்கலைன்னா, மற்ற மாநிலங்களில் பாஜக குறைந்தபட்ச வெற்றியை பெறுகிறது. மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க அல்லது எம்பியா இருக்கிறாங்க, மத்திய அமைச்சரா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக மூத்த தலைவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னா இப்படித்தான் வேற ஏதாவது மாநிலத்தில் இருந்து மத்திய அமைச்சராக்கி ராஜ்யசபா எம்பி ஆக்கணும் அல்லது ஆளுநர் ஆக்கணும். இந்த மாதிரியான பதவிகளை கொடுத்து அவர்களை கௌரவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பாஜகவுக்கு இருக்கிறது. ஏன்னா அவங்க இங்க வெற்றி பெற்று நினைச்ச முடியாது, பதவிக்கு போக முடியாது. இதை நான் குறையா சொல்ல, தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் இல்ல. இந்த பதவிகளை கொடுப்பதுன்றது இல்ல சார், இந்த பதவிகளை கொடுப்பதுன்றது இங்க இருக்கக்கூடிய பாஜகவினரை உற்சாகப்படுத்தாதா? தேர்தல் அரசியல் அது வெற்றியை வாங்கி தராதா? அதெல்லாம் தமிழ்நாட்டு அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லையா சார்? நான் அதை திருப்பி சொல்றேன் சார், பாஜக பார்வையில பாத்தீங்கன்னா உள்ளபடி அது பாராட்டுதலுக்குரியது. அவங்களுக்காக, அவங்க கட்சிக்காக இத்தனை ஆண்டுகள் உழைத்தவர்கள், சீனியர்ஸ். அவங்களுக்கு இங்க தேர்தல் வெற்றியில வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களை கௌரவிப்பதற்காக ஆளுநர் பதவி கொடுக்கிறது, ராஜ்யசபா மூலம் மத்திய அமைச்சர் ஆக்குவது, இது எல்லாமே அவர்களுடைய பார்வையில வரவேற்கத்தக்கது. நான் என்ன சொல்றேன், இது அவங்க கட்சிக்கு உற்சாகத்தை கொடுக்கும், அதெல்லாம் வேற. ஆனா அவரை ஆக்கிட்டதுனாலேயே தமிழ்நாட்டிற்கு பெரும் நன்மை, ஒரு தமிழர் ஆகிவிட்டார், இதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும். நீங்க தமிழ்நாட்டுக்கு அத்தனை வஞ்சகத்தையும் துரோகத்தையும் பாஜக பண்ணிட்டு ஒரு அடையாள அரசியலாக ஒருத்தர் ஆக்கிட்டு அவரை நாங்க அப்படி ஏத்துக்க முடியாது. அது ரெண்டுக்கு வேற பாரதூர வேறுபாடுகள் உள்ளது. ஓகே, திரு சேலம் மணிகண்டன், போட்டிக்கு இந்தியா கூட்டணி ஒரு தமிழரை வேட்பாளராக நிறுத்தினா பாஜக ஆதரிச்சிருமா? அவருக்கு எப்படி நேரம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கு நேரம் கொடுங்க. 1996 வாஜ்பாய் அரசாங்கம் 13 நாளுக்கு அப்புறம் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாம அவருடைய அரசாங்கம் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் எதிர்கட்சிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல்ல ஜோதி பாசு. ஆனால் கம்யூனிஸ்ட் நாங்க அதை ஏற்க விரும்பலன்னு சொன்னதுக்கு அப்புறம் திரு மூப்பனார் பெயர் பரிசீலனை பண்ணப்ப குறுக்க பூந்து கட்டைய போட்டவர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள். எதிர்த்தரப்புல இருக்கிற தமாகவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய செயலாளராகவும் அமைப்பு எல்லாம் இருந்தனர். இது தவறான வாதம். இது வேண்டும் என்றே திமுகவை வம்புக்கு இழுப்பதற்கு திமுகவுடைய பேரை கெட்டு நீங்க பதில் கொடுங்க. ஒரு நிமிஷம், நீங்க சம்பந்தப்பட்ட நீங்க பதில் கொடுங்க. அவர் மணியண்ணன் முடிச்சிட்டோம். மணியண்ணன், அதனால எதிர்த்தரப்புல இருக்கிற பாஜக போய் மூப்பனார் எப்படி ஆதரிக்கும்? ஒரு பத்திரிகையாளருங்கிறது உள்ளதை உள்ளபடி பேசணுமோ ஒழிய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உண்மைக்கு மாறான தகவலை சொல்லக்கூடாது. இது முதல் விஷயங்க. ரெண்டாவது அவர் கேட்கிறாரு, அதாவது இது தமிழர் அப்படின்லாம் பார்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை அப்படின்னு. அஞ்சையாங்கிற ஒரு தாழ்த்தப்பட்டவரை கேவலப்படுத்தணும்னு அந்த காங்கிரஸ் ராஜீவ்காந்திக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி தான் பாத்தீங்கன்னா
நம்ம என்.டி. ராமராவ் தொடங்கின தெலுங்கு தேசம் கட்சி, நரசிம்மராவ் என்ற மண்ணின் மைந்தன், பிரைட் ஆஃப் ஆந்திரா, அவருக்கு பிரதமர் வாய்ப்பு கிடைக்குதுன்னு நந்தியால அதே காங்கிரஸ் கட்சியை எடுத்து நான் வேட்பாளர் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு என்.டி. ராமராவ் வேட்பாளரே நிறுத்தாம 5.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திரு நரசிம்மராவ் ஜெயிச்சாருங்கிற வரலாறு அவருக்கு முதல்ல சொல்றேங்க. 1.5 லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்று ஒழிச்ச ராஜபக்சே வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டுட்டு பொட்டி வாங்கிட்டு வந்தவங்க யாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மோடி பதவி ஏற்கின்ற பொழுது அந்த ராஜபக்சே வீட்டுல போய் சாப்பிட்டது யாரு? கார்கே. மோடி பிரதமராக பதவியேற்கின்ற பொழுது அந்த ராஜபக்சேவுக்கு எதுக்கு ரத்தின கம்பள வரவேற்பு? இந்தியாவினுடைய மக்களின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய நவாஸ் ஷெரீப் வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம ரகசியமா போய் பிரியாணி சாப்பிட்டு வந்த மோடிக்கு என்ன பேச்சு? நவாஸ் ஷெரீப் வீட்டுக்கு மோடி பூர்வ பயணமாக அன்றைக்கு இலங்கைக்கு போனதுக்கும் பயணமாக ஒரு நிமிஷம் இதே சோஃபியா குரேஷியை பாகிஸ்தானோடு தொடர்பு படுத்தி பேசியதற்கு இதுவரைக்கும் பாஜக பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கா? சரி கேப்போம். இதுவரைக்கும் பாஜக பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கா? ஓகே, அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? ஒரு நிமிஷம் சேலமணியன். இந்த சேலமணியன் பேசுறோம். சேலமணியன் இவர் ஏற்கனவே நெறியாளரா இருந்தவர். அடுத்தவங்க எனக்கு இப்ப கிளாஸ் எடுத்தாரா, இவர் இப்ப எப்படி பாஞ்சிக்கிட்டு வராருங்க பாருங்க. மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்பட்ட போது 3000 சீக்கியர்களை வெட்டி கொன்னது காங்கிரஸ் கட்சி. ஆனா அப்ப ராஜீவ் காந்தி என்ன பதில் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரிங்க ஏதோ ஆர்எஸ்எஸ் என்ன ஏதாவது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை சேர்ந்ததா? ஆர்எஸ்எஸ் ஓட அரசியல் மணியனை மட்டும் பேசுறேன், வேற யாரும் பேச வேண்டாம். மணியனை மட்டும். எஸ் சார், ஆர்எஸ்ஐ சேர்ந்த அடல் பிகாரி வாஜ்பாய் இந்த நாட்டின் பிரதமரா இருந்தாரு. மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த நாட்டின் துணை பிரதமரா இருந்தாருங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு மோடி வந்து ஆர்எஸ்எஸ் பிள்ளை, அவர் வந்து பிரதமரா இருக்கிறாரு. அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஆர்எஸ்எஸ் ஓட செல்ல பிள்ளை. ராம்நாத் கோவிந்த்ங்கிற ஜனாதிபதி வந்து இந்த நாட்டில் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர் இருந்தாரு. எல்லாத்துக்கும் மேல ஆர்எஸ்எஸ் வந்து குடியரசு தின விழா பரடேவில் வந்து மார்ச் பாஸ்ட்ல கலந்துக்குன்னு கூப்பிட்டவர் ஜவஹர்லால் நேரு. கலந்துகிட்டது ஆர்எஸ்எஸ் அவருக்கு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய அமைப்பு, அதை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். திமுக கழக தொண்டர்கள் போய் இந்த உண்மை நிலையை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். 1999 ஜூன் 16 முரசொலியில கட்டுரை எழுதினவர் கருணாநிதி. இத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் இதுக்கு என்ன பேச விடுங்க, என்ன கைது பண்ணலையா? 18 வருஷம் மத்தியில் ஆட்சியில எல்லாம் வளமான பலமான இதெல்லாம் இலாக்காவெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க கச்சத்தீவை மீட்டாங்களா? காவிரி உரிமையை மீட்டு கொடுத்தாங்களா? கல்வியை மானிய பட்டியல் கொண்டு வந்தாங்களா? இல்ல சுனாமி வந்த போது அன்னைக்கு இருந்த ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு ஃபண்ட் வாங்கி கொடுத்தாங்க? 18 வருஷம் நல்லா வளமான பலமான துறைகளை வச்சுக்கிட்டு கொள்ளையடிச்சாங்க மத்திய அரசு. எந்த கட்சி வந்தாலும் வாஜ்பாயோட, மன்மோகன் சிங்கோட, தேவகவுடாவோட எல்லாத்தோடய உட்கார்ந்து இருந்தீங்களா? நாகராஜ், இது அரசியல் கணக்கு இல்லைன்னு பாக்குறீங்களா? அரசியல் கணக்கு இல்ல சார். இதுல என்ன ஏன் அரசியல் கணக்கு இல்ல? கொங்கு மண்டலத்துல இருந்து ஒருவர், அதை நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்க? இல்ல, நான் இதை வந்து கம்ப்ளீட்டா ராஜ்யசபா ஹேண்டில் பண்ணணும். ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஆதரவான ஒரு ஆளா இருக்கணும். அதே போல எல்லாருக்கும் இணக்கமான ஒரு நபராக இருக்கணும்ன்றது ஒரே பார்வை தான் இருக்கு தவிர இது தமிழ்நாடு அரசியல் அரசு பார்வை கொங்கு மண்டலம் அதெல்லாம் இல்லை. கொங்கு மண்டலத்தில் பாஜகவுக்குன்னு ஒரு பேஸ் என்றைக்குமே இருக்கு, அது என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் அண்ணன் சிபிஆர், எஸ்ஆர் சேகர், இந்த மாதிரி போன்ற பல சீனியர் லீடர்ஸ், வானதி அக்கா, அவங்கள கிரவுண்டில் ஒர்க் பண்ணி அதை டெவலப் பண்ணிட்டாங்க. கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இன்னைக்கு வேணுன்றது இல்லை. கொங்கு மண்டலம் நிறைய பேர் ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வானதி அக்கா வந்து தமிழ்நாட்டோட இந்தியாவோட மகளிர் அணி லீடராக இருக்காங்க. அந்த மாதிரி பல பேர் பல விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நான் அரசியல் பார்வை பார்க்கல சார். இதில் நான் பார்க்கறது வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபா. ராஜ்யசபா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் வேணும். அந்த எக்ஸ்போர்ட்டா சிபிஆரை பார்க்குறாங்க. அந்த சிபிஆர் வந்து அது அடையாள அரசியல் இன்னொரு பார்வை வைக்கிறாங்க. இல்லை, இது அடையாள அரசியல் கிடையாது சார். சார் நான் என்ன சொல்கிறேன், பாஜக ஒரு வைஸ் பிரசிடென்ட் பாஜக ஆட்சியில் இருக்குது. அவங்களுக்கு யார் வைஸ் பிரசிடென்ட் போடணும் உரிமை இருக்குது, அவங்க போடுறாங்க. அந்த கட்சியை வந்து ஆதரிங்க, ஆதரிக்காமல் போங்க, அது ஒரு விஷயம். ஆனால்
ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் போடுவாங்க பாஜக. நீங்கள் என்ன பண்ணுவீங்க பண்ணிக்கோங்க. திரு இதயதுல்லா, இந்தியா கூட்டணி இப்போ வரைக்கும் முடிவெடுக்கலை, ஆனால் அவங்க முடிவெடுத்துட்டாங்க. இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது இறுதி வேட்பாளர்கள்லாம் யார் அப்படின்றத முடிவு பண்ண. என்ன பண்ண போகுது இந்தியா கூட்டணி? ஆளுங்கட்சி அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் அடுத்து முடிவு எடுப்போம். இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் அல்ல. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவர் ஆர்எஸ்எஸ் தான் போடுவோம், ஆர்எஸ்எஸ் பெருமைன்னு சொன்னார். ஆர்எஸ்எஸ் தான் ஜின்னா பாகிஸ்தான் பிரிவினை 1940 வைக்கிறதுக்கு முன்னால் 1930 வச்சது அதே பெருமைமிக்க ஆர்எஸ்எஸ் தான். அதே பெருமைமிக்க ஆர்எஸ்எஸ் தான் காந்தியுடைய கொலையில் பின்னணியில் இருந்ததாக சொன்னாங்க. அதே ஆர்எஸ்எஸ் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவரை எரிப்பதற்கும் கொல்வதற்கும் பின்னணியில் இருந்தது. அதுதான் நான் எதுக்கு சொல்ல வர்றேன். ஆர்எஸ்எஸ் பெருமையை சொன்னதுனால கூடுதல் பெருமை இந்த பெருமையெல்லாம் இருக்கு. இன்னைக்கு நீங்க நான் கேட்கிறேன், இதே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகாவத் அவர்கள் ஏன் மணிப்பூருக்கு போலேன்னு பிரதமர் கேட்டிருக்காரா? நீங்க சொன்னோம்ல, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு மாநில அகில இந்திய தலைவர் போடல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்ப பேச்சு என்னன்னா, தமிழ்நாட்டுக்காரர் தமிழ்நாட்டில இருந்தா திரு ஆர்.கே. ராகவன் ஒருத்தர் போனாரு, குஜராத் கொலை கிளீன் சீட் கொடுத்தாரு. அப்படி குஜராத்தில் நடக்காத மாதிரி ஒரு சூழல் வந்தது. அதே தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் நீதியரசர் போனாரு, அவர் இதே மாதிரி கிளீன் சீட் வேற எதுக்கு கொடுத்தார். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, தமிழர் என்பதற்காக நாம் மீண்டும் சொல்வது, தமிழர்களுக்காக உழைத்தார்களா, தமிழ் மக்களுக்கு உழைத்தார்களா, யாருக்கு பதவி வாங்கி கொடுப்பதற்கு தான் பதவிக்கு பெற்றார்களா? இதுதான் பிரச்சனை. அல்ல, நீங்க தமிழ்நாட்டுக்கு உங்களால் என்ன கிடைக்கும்ன்றது அடுத்தது. ஆனா இதன் மூலமாக பாஜகவினருக்கு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகாது. திரும்பவும் சொல்றேன், நான் என்ன மனநிலை இருக்கணும் அதான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மனநிலை. இத்தனை வருஷமா இல்லாத மனநிலை. இத்தனை வருஷமா தமிழ் திருக்குறளுக்கு நாங்கள் அதை செய்கிறோம், காவி சாயம் பூசிட்டு எங்க ஆளு திருவள்ளுவருங்கிறாங்க, வள்ளலார் எங்க ஆளுன்னு சொல்றாங்க. நான் கேட்குறேன், இதெல்லாம் சொன்னதுனால ஏதாவது சமீபத்தில் ஏதாவது அதிக வாக்கு ஒப்பிட்டுருந்தாங்களா? அதான் ஒன்றும் கிடையாது. தமிழர்களுக்கு தமிழர் சொல்லி இவங்க செய்யறதுனால தமிழர்களுக்கு நல்லா தெரியும், என் சாப்பாட்டுக்கு நீங்க என்ன வழி செஞ்சீங்க, என் கல்விக்கு நீங்க என்ன வழி செஞ்சீங்க, ஏன் இன்னும் சர்வ சிக்ஷா அபியான்ல வந்து பணம் கொடுக்கல, இந்த கேள்வி மக்களுக்கு தெரியாதா? ஏன் வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து கல்வியில வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கல, சிறுபான்மை மக்கள் கொடுக்க கேட்க மாட்டாங்களா? காங்கிரஸ் கூட முஸ்லீம்கள் பக்ரீதில் போதுக்கு ஜாகிர் ஹுசனுக்குலாம் கொடுத்துக்க செஞ்சாங்க. அதெல்லாம் அது ஒரு அடையாளம் அல்ல. நீங்க நாங்கள் முஸ்லீமுக்கு கொடுத்தோம்னு சொல்லி ஒரு முஸ்லீமை ஜனாதிபதியா வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ணீங்க, குஜராத்தில் படுகொலை செஞ்சீங்க. அவரால் கேட்க முடிஞ்சா? யோசிச்சு பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அவரால் எதுவுமே செய்ய முடியல. இதுதான் உண்மையை ஒழிய, நான் முஸ்லீமுக்கு கொடுக்குறேன், நான் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுக்குறேன், ஆர்.கே. நாராயணன் கூட காங்கிரஸ் சார்பாக தான் ஜனாதிபதி ஆனார். அதனால ஜனாதிபதி ஆனதுனால நாங்க வந்து பாஜக பண்ணுதுன்னா காங்கிரஸ் பண்ணது இல்லைங்க. ராம்நாத் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வர முடிஞ்சாங்க. அவருக்கு வந்து எவ்வளவு அவமரியாதை பண்ணாங்க, இந்த அம்மையாருக்கு எவ்வளவு அவமரியாதை பண்ணாங்க, கண்ணால பார்க்கலையா? ஜனாதிபதி பதவியை கொடுத்து அவமரியாதை பண்ண பார்க்கலையா? அதனால யாருக்கு பதவி கொடுக்குறோங்க என்பது ஒரு அடையாள வேலையை பாஜக தொடர்ந்து செய்கிறது. நான் மீண்டும் சொல்றேன், சகோதரர் சி.பி. ராதாகிருஷ்ணன் நல்லவராக இருக்கலாம், நேர்மையானவர்களாம், மாற்று கருத்து கிடையாது. அவர் நல்லிணக்கம் உள்ளவர் தான், எங்களை எல்லாம் மதிக்கக்கூடியவர் தான். ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஒரு வேட்பாளரை எதிராக நிறுத்தத்தான் செய்யும். காரணம், நாங்க என்ன கேட்டோம், முதல் கோரிக்கை வச்சோம். நீங்க கேட்டீங்க இல்லையா, முதல் ஏன் பாஜக வந்து அனௌன்ஸ் பண்ணுச்சுன்னு? நாங்க என்ன சொன்னோம், பொது வேட்பாளரை, நீங்கள் விரும்பக்கூடிய பொது வேட்பாளரை கொடுங்கன்னு சொன்னோம். அப்ப எங்களை மதிக்கலை தானே? நான் என்ன கேட்கிறேன், அந்த பொது வேட்பாளர் கன்சென்ஸை உருவாக்குறதுக்கு 2 பேரும் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு சூழலை ஏன் உருவாக்கல? அதை உருவாக்காம நீங்க தமிழ்நாட்டில் இருந்து இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய வாக்குகளை பெறலாம் என்றால் அது நிச்சயமாக காணொலி தான். சார், இவங்க பொது வேட்பாளர் போட்டாங்களா? UPA 1 UPA 2 போட்டாங்களா இவங்க? சார், பிஜேபி தலைவர் எப்போ பண்ணணும் பிஜேபிக்கு தெரியும். இவங்க ஏன் சார் பதறாங்க? தலைவரே எல்லாம் கூட இந்த கட்சி நடக்கும் சார், எல்லா ஆட்சியும் அது இன்டர்னல் பாலிடிக்ஸ். நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஒரு கட்சியில வந்து சார் அது பிஜேபியோட கஷ்டம் சார். சார் முதல்ல தேர்தலை ஜெயிக்க சொல்லுங்க சார்.
ராகுல் காந்தியை எலெக்ஷன் அதுக்கு தேர்தல் கமிஷன் எங்க கையில கொடுக்குறீங்க? இப்போ அந்த பிரச்சனை தேர்தல் இருக்குல்ல? கமிஷன் எங்க கையில கொடுக்குறீங்க? எவ்வளவு பெரிய அட்டூழியம் நடந்திருக்கு. இன்னைக்கு தேர்தல் கமிஷன் எல்லா தேர்தலும் தோத்துட்டு அசிங்கப்படுது. தேர்தல் கமிஷன் எவ்வளவு கேவலப்படுது. உங்களுக்கு உதவி இன்னைக்கு காங்கிரஸ் சந்தேகப்படுது. பாஜகவுடைய வெற்றியில காங்கிரஸ் சந்தேகப்படுது. எப்படி தெரியுமா இருக்கு 2003ல ரிக்கி பாண்டி ஸ்பிரிங் பேக் வச்சு அடிச்சான்னு சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்மள சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த கதை தான் திரும்ப ரீமேட்ச் வைங்க நாங்க அந்த கதை தான் அது. இப்போ சொல்றேன், உங்களால இன்னைக்கு தேர்தல் கமிஷன் அசிங்கப்படுது, அமலாக்கத்துறை அசிங்கப்படுது. சார் உங்களால இந்தியாவே அசிங்கப்படுது சார். ட்ரம்ப் என்ன சொல்றாரு நீங்க சொல்றீங்க சார்? உங்களால இந்தியாவே அசிங்கப்படுது. ட்ரம்புக்கு ஆதரவு காங்கிரஸ் என்ற கட்சி காங்கிரஸ் முக்பாரத் இருக்கு. நீங்க ஆதரிச்ச ட்ரம்ப் உங்களை என்ன பண்ணாரு? கை ஓங்கும். நீங்க ஆதரிச்ச ட்ரம்ப் இன்னைக்கு இந்திய மக்கள் மோடி ஆதரித்த ட்ரம்ப் குஜராத்ல கூட்டிட்டு வந்து மோடிக்கு ஆதரவு தெரிவிச்சது யாரு? நான் கேக்குறேன். இதே மோடி மிகப்பெரிய முடிச்சுங்க. ஒரே வரி எஸ் ரீமேட்ச் வைங்கன்னு கேட்டாங்க, சின்ன பிள்ளை மாதிரி அப்படின்னு சகோதரர் சொன்னார். ரீமேட்ச் வச்சாங்க. வச்ச இடத்துல என்ன ஆச்சு தெரியுமா? ஊடகங்கள் மறைத்த செய்தியை சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது. 2022ஆம் ஆண்டு ஹரியானால ஒரு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல இவங்க குல்தீப் சிங் அப்படின்னு ஒருத்தர் வெற்றி பெற்றார்னு அறிவிச்சிடறாங்க. அதை எதிர்த்து போராடுறாரு மோஹித் சர்மா அப்படின்னு ஒருத்தர், மோஹித் குமார். இந்த மோஹித் குமார் என்ன பண்றாரு? ஹரியானா நீதிமன்றம் போறாரு, உயர்நீதிமன்றம் போறாரு. உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு தீர்வு கிடைக்கல. உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு. உச்ச நீதிமன்றம் அந்த வாக்காளர் இயந்திர இவிஎம் அனைத்தையும் கொண்டு வந்து முக்கியமான விவகாரம் கார்கே வச்சு நீதிபதிகள் முன்னாடி என்றாங்க. என்ன ஷாக் தெரியுமா? ரீமேட்ச் நடத்தல என்ன ஷாக் தெரியுமா? குல்தீப் சிங் தோற்று போய்விட்டார், மோஹித் குமார் வெற்றி பெற்று விட்டார். மோஹித் குமார் வெற்றி பெற்று விட்டார் என்று நீதிமன்றம் அறிவித்தது. அந்த மோஹித் குமார் தான் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஆகஸ்ட் 17ஆம் தேதி என்று கொடியேற்றுகிறார் ஹரியானால. நீங்க எவ்வளவு ஃப்ராட் வேலை பண்ணி ஜெயிச்சீங்க. ரீமேட்ச் நடத்தின இடத்துல எல்லாம் என்ன ஆச்சுங்கிறதுக்கு இது மட்டுமல்ல. பஞ்சாப்ல சிசிடிவி கேமரா முன்னாடி செல்லாத ஓட்டா மாத்தினாரு. ஒரே ஒரு வார்த்தை, அதனாலதான் சிசிடிவி கேமராவையே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, தர மறிக்கிறது தேர்தல். ரீமேட்ச் கேட்பது சின்ன பிள்ளைத்தனம் அல்ல. ரீமேட்ச் கேட்டீங்கன்னா பாஜக வீட்டுக்கு தான் போகணும். அவ்வளவு பித்தராட்டம் பண்ணிருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். திரு அண்ணாதுரை அவர்களும் கருணாநிதி சார், மரியாதைக்குரிய திரு அண்ணாதுரை அவர்களும் கருணாநிதி அவர்களும் தமிழர்கள் தான். பச்சை தமிழன் காமராஜுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஈவேரா அந்த பக்கம் எதுக்கு தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் கேட்டாருங்கிறது செந்தில்வேல் அடுத்த முறையில் சொல்லிட்டோம். ஃபைனலா ஒரே ஒரு ஸ்கூப் நியூஸ் சொல்லிடுறேன். சிபிஆர் என்ற பச்சை தமிழனுக்கு துணை சார் முடிச்சிடுறேன் சார். அடுத்த முறை இது பண்ணாதீங்க சார். எப்படி சார் நடக்கும் சார்? நான் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு காங்கிரஸ் என்பது வேற கட்சி சார். என்னுடைய ஃபைல் சார் சேலம் முடிச்சிருங்க சார். முடிக்க விடுங்க சார். பெரியார் வந்து சார் என்ன பேச விடுங்க சார். சேலமணி சார், சேலமணி என்ன ஸ்கூப் நியூஸ் சொல்லிடுறேன் சார். சிபிஆருக்கு தற்போது துணை ஜனாதிபதி என்பது தமிழகத்திற்கு கிடைத்த ஆறுதல் பரிசு. 2027 சிபி ராதாகிருஷ்ணன் என்ற தமிழருக்கு ஜனாதிபதி பரிசு என்ற ஜாக்பாட் கிடைக்க போகிறது. பொறுத்து பார்க்கலாம். துணை ஜனாதிபதி வேட்பாளர் சிபிஆர் அரசியல் கணக்கு என்ன அடுத்த நாட்களில் வெளிவருமா அப்படின்றத விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியோட.